சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால், ஒரு நகரத்தின் கழிவுகளை தேக்கி வைத்திருந்த குப்பை கிடங்கு கனமழை கொட்டிய ஒரே இரவில் மரணப்பொறியாக மாறியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியாவின் தலைநகர் கொனாக்ரியில் மிகப்பெரிய குப்பை குவியல் ஒன்று கனமழையை தொடர்ந்து சரிந்து விழுந்ததில் அருகில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்கள் மற்றும் குடிசைகள் மண்ணுக்குள் புதைந்தன. இந்த கூர விபத்தில் 30 பேர் உயிரிழந்துள்ளதாக கினியா அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் 6 பேர் பலத்த காயங்களுடனும் 16 பேர் லேசான காயங்களுடனும் மீட்கப்பட்டுள்ளனர். ஆனால் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இயற்கை பேரிடர் மட்டுமல்ல, நகரின் கழிவு மேலாண்மை, வறுமை மற்றும் பாதுகாப்பற்ற குடியிருப்புகள் தொடர்பான மிகப்பெரிய கேள்வியும் எழுந்துள்ளது. குறித்த சம்பவத்தின் பின்னணி, சேதங்கள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். கொனாக்ரியின் கெபெசியா கமியோன் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சனிக்கிழமை இரவு முழுவதும் அப்பகுதியில் கனமழை பெய்துள்ளது. மழைநீர் குப்பை குவியலுக்குள் ஊடுருவிய நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் 2 மணி அளவில் திடீரென குப்பை மேட்டின் ஒரு பகுதி சரிந்து விழுந்துள்ளது. அதன் வேகம் மற்றும் அளவு மிகப்பெரியதாக இருந்ததாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். குப்பை, சேறு மற்றும் மண் கலந்து பெரும் சரிவு அருகில் இருந்த கூடாரங்கள் மற்றும் குடிசைகளை மூடியது. சில குடியிருப்புகள் முற்றிலும் புதைந்து ஒரு அடுக்குமாடி கட்டிடத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த நேரத்தில் பெரும்பாலானவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருக்கலாம் என்பதால் பலருக்கு தப்பிச் செல்லக்கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த பேரழிவின் கொடூரத்தை வெளிப்படுத்தும் சாட்சியாக இருக்கிறார் சிரேத்தியாலோ. அவர் செய்தியாளர்களிடம் கூறிய தகவல் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. தனது 5 பிள்ளைகளையும் இந்த சம்பவத்தில் இழந்து விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். நான் என் பிள்ளைகள் அனைவரையும் இழந்துவிட்டேன். என்னால் செய்யக்கூடியதெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதுதான் என்ற அவரது வார்த்தைகள் இந்த பேரழிவின் மனித துயரத்தை வெளிப்படுத்துகின்றன. ஒரே குடும்பத்தில் 5 குழந்தைகள் உயிரிழந்ததாக வெளியாகியுள்ள தகவல் விபத்தின் அளவை மேலும் அதிர்ச்சிகரமாக்கியுள்ளது. விபத்து குறித்து தகவல் கிடைத்தவுடன் மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அகழ்வு பொறிகள் மற்றும் பல்வேறு கருவிகளின் உதவியுடன் குப்பை மற்றும் சேறு அகற்றப்பட்டது. ஆனால் இங்கு மீட்பு பணியாளர்களுக்கு மிகப்பெரிய சவால் இருந்தது. குப்பை குவியல் எப்போது மீண்டும் சரியும் என்பது தெரியாத நிலையில் ஒவ்வொரு அடுக்கையும் மிகுந்த கவனத்துடன் அகற்ற வேண்டியிருந்தது. இடிபாடுகளுக்குள் இன்னும் யாராவது சிக்கி இருக்கிறார்களா என்பதையும் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்தனர். இதில் இன்னும் பெரிய கேள்வி உள்ளது: ஏன் இந்த இடம் மூடப்படவில்லை? இந்த சம்பவத்தின் மிக முக்கியமான அம்சம் இதுதான். இந்த குப்பை கிடங்கு பாதுகாப்பற்றது என்று அரசாங்கத்திற்கு ஏற்கனவே தெரிந்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பே கினியாவின் பிராந்திய நிர்வாக அமைச்சர் ஜெனபோ டுரே கமாரா இந்த குப்பை கிடங்கை மூடுவதற்கான திட்டத்தை அறிவித்திருந்தார். குப்பைகளை வேறு இடத்திற்கு மாற்றவும் அரசு திட்டமிட்டிருந்தது. ஆனால் அந்த அறிவிப்பு வெளியாகி ஒரே வாரத்திற்குள் அதே இடத்தில் இந்த மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆபத்து தெரிந்திருந்தும் அங்கு மக்கள் தொடர்ந்து வாழ்ந்தனர். குப்பை கிடங்கை பாதுகாப்பாக மூடுவதற்கு முன்பே மக்கள் வெளியேற்றப்பட வேண்டாமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த சம்பவத்தின் பின்னணியில் கினியாவின் மற்றும் ஒரு பிரச்சனையும் உள்ளது. அதுதான் வறுமை. உலகின் மிகப்பெரிய வளங்களில் ஒன்றை கொண்ட நாடாக கினியா அறியப்படுகிறது. மிகப்பெரிய இரும்பு தாது வளங்களும் அங்கு உள்ளன. ஆனால் இயற்கை வளங்கள் நிறைந்திருந்தாலும் நாட்டின் பல பகுதிகளில் அடிப்படை உட்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பான குடியிருப்புகளுக்கான வசதிகள் போதுமானதாக இல்லை. உலக வங்கி வெளியிட்ட தகவலின்படி கினியாவின் சுமார் 15.1 மில்லியன் மக்களில் 3.7 மில்லியன் பேர் நாளொன்றுக்கு 4.20 அமெரிக்க டாலருக்கும் குறைவான வருமானத்தில் வாழ்கின்றனர். இதுபோன்ற சூழலில் பாதுகாப்பற்ற பகுதிகளில் கூட மக்கள் குடியேற வேண்டிய நிலை ஏற்படுகிறது. குப்பை கிடங்குகளுக்கு அருகில் வசிப்பதும் அதில் ஒன்றாக மாறிவிடுகிறது. மழைக்காலம் வந்தாலே அச்சம். கொனாக்ரி போன்ற வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் கழிவுகளை அகற்றுவதும் பாதுகாப்பான குடியிருப்புகளை உருவாக்குவதும் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. குறிப்பாக மழைக்காலத்தில் குப்பை குவியல்களில் தேங்கும் நீர் அவற்றின் நிலைத்தன்மையை பாதிக்கக்கூடும். ஒரு சிறிய சரிவு கூட சில நிமிடங்களில் மிகப்பெரிய நிலைச்சரிவாக மாறலாம். இந்த சம்பவம் அதற்கான கொடூரமான உதாரணமாக மாறியுள்ளது. பேரழிவுக்கு பின்னர் கினியா பிரதமர் அமடோ ஓரிபா சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று சேதங்களை பார்வையிட்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது.
மீட்பு பணிகளையும் அவர் மேற்பார்வையிட்டுள்ளார். மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் மீட்புக் குழுவினரின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஆனால் இந்த பேரழிவு ஏற்படுத்திய கேள்விகளுக்கு வெறும் மீட்பு பணிகள் மட்டும் பதிலளிக்காது. இது இயற்கை பேரிடரா அல்லது மனித தவறா? கனமழை இந்த சம்பவத்தை தூண்டியிருக்கலாம், ஆனால் கனமழை மட்டும் காரணமாகுமா? பாதுகாப்பற்ற குப்பை கிடங்கு, அதன் அருகிலேயே அமைந்த குடியிருப்புகள், போதுமான கழிவு மேலாண்மை இல்லாமை, வறுமை காரணமாக ஆபத்தான இடங்களில் வசிக்கும் மக்கள், இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தபோதுதான் இந்த பேரழிவு உருவாகி இருக்கலாம். அதனால் இது வெறும் ஒரு குப்பை மேடு சரிந்த சம்பவமாக மட்டும் பார்க்க முடியாது. இது ஒரு நகரத்தின் திட்டமிடல் தோல்வி, வறுமை மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஒன்றாக வெடித்த பேரழிவு. ஆனால் அந்த மழை பெய்யும் போது ஒரு குப்பை குவியல் குடியிருப்புகளை புதைத்து 30 உயிர்களை காவு வாங்கும் அளவுக்கு ஆபத்தானதாக மாறினால் அது சமூகத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகிறது. இன்று கொனாக்ரியில் 30 குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்துள்ளனர். சிலர் தங்கள் குழந்தைகளை இழந்துள்ளனர். சில குழந்தைகள் பெற்றோரை இழந்திருக்கலாம். ஆனால் இந்த மரணங்கள் எதிர்காலத்தில் இதேபோன்ற மற்றொரு பேரழிவை தடுக்க வேண்டிய கடுமையான எச்சரிக்கை மணியாக இருக்கின்றன. குப்பையை அகற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட இடமே இறுதியில் மனிதர்களை புதைக்கும் இடமாக மாறிவிட்டது. கினியாவின் கொனாக்ரியில் நடந்த இந்த சம்பவம் நகர வளர்ச்சி என்பது கட்டடங்களையும் சாலைகளையும் உருவாக்குவது மட்டுமல்ல, அங்கு வாழும் மக்களின் உயிரை பாதுகாப்பதும் அதே அளவு முக்கியம் என்பதை மீண்டும் ஒரு முறை உலகிற்கு நினைவூட்டியுள்ளது. இதுபோன்ற காணொளிகளை தொடர்ந்து பார்வையிட சமூக மீடியாவுடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.